ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சிக்காதம்பம். நாம் இன்றைக்கி பைனாப்பிள் யூஸ் பண்ணி புட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இதுக்கு பைனாப்பிள் ஜூஸ் தேவை. அதுக்கு பைனாப்பிளை தோல் நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து மறுபடியும் அரைச்சி ஜூஸ் வடிகட்டினீங்கன்னா நமக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கின பைனாப்பிள் ஜூஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரூம் டெம்பரேச்சரில் யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் 1.5 கப் அளவு புட்டு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு எதுக்காக சேர்க்குறோன்னா சுவை இனிப்பு சுவை தூக்கலாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ பைனாப்பிள் ஜூஸ் எடுத்து வச்சுருந்தோன்னா அது மேலே திக்காக இருக்கும், அடியில் தண்ணி மாதிரி இருக்கும். அதனால் நல்லா கலக்கிட்டு மொத்தமாக இந்த 1.5 கப் அளவுக்கு 1/2 கப் அளவு பைனாப்பிள் ஜூஸ் தான் தேவைப்படும். அதையும் நீங்கள் மொத்தமாக ஊற்றக்கூடாது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் புட்டுக்கு பிசையணும். புட்டுக்கு மாவு பிசைகிறது தான் ரொம்ப முக்கியம், அந்த பதம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப் அளவு ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்பூனாக ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்கணும். பிசையும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப குழகுழன்னா இருக்கக்கூடாது, பிடிக்க வரணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதாவது ரொம்ப தண்ணி தேவைப்படாது. இதுக்கு ரொம்ப கொஞ்சம் தான் தேவைப்படும். உங்களுக்கு நல்ல கலர் பைனாப்பிள் ஜூஸ்லேயே இருக்குதுன்னா ஓகே, இல்லைன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஓரளவு பதம் வந்துருச்சு பாருங்கள். இப்படி பிடிச்சா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும், நிற்கணும் அப்படியே. ஆனால் நீங்கள் உதுத்துனீங்கன்னா அது உதிர்ந்துடணும். ஸோ இதுதான் கரெக்டான பதம் புட்டுக்கு. நீங்கள் தண்ணி ஊற்றி பண்ணினாலும் இதே பதம் தான், எந்த ஜூஸ் ஊற்றி பண்ணாலும் இதே பதம் தான். ஸோ இப்போ கரெக்டான பதம் வந்துருச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். 5 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா எடுத்து பாருங்கள். கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா மிக்ஸி ஜாரில் போட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு தடவை பல்ஸில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா உதிரியாக வந்துடும். கரெக்டான பதமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒட்டவே ஒட்டாது மிக்சியில். ரொம்ப தண்ணி ஊற்றிருந்திங்கன்னா குழகுழன்னு ஒட்டிக்கும். புட்டும் நல்லா இருக்காது, உதிரியாக வராது. ஸோ இப்போ சூப்பராக நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம புட்டுக்குழலில் போட்டு வேக வைக்க போகிறோம். உங்களுக்கு புட்டுக்குழல்லாம் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சு எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி புட்டுக்குழல் இருந்ததுன்னா அது முதல்ல அந்த தட்டு போட்டுட்டு அடியில் எப்போவுமே தேங்காய் துருவல் போடணும். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டிங்கன்னா இந்த புட்டுக்குழலில் பாதி அளவுக்கு மாவு நிரப்பிக்கணும். திருப்பியும் தேங்காய் துருவல் போடணும். திரும்பவும் மாவு போட்டுட்டு மேலேயும் அதே மாதிரி தேங்காய் துருவல் போட்டு தான் நீங்கள் மூடி வைக்கணும். அடியிலையும் மேலேயும் தேங்காய் துருவல் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் மாவு மேலே தூக்கிட்டு இல்லைன்னா சம்டைம்ஸ் நீங்கள் தேங்காய் துருவல் வைக்காமல் மாவே வச்சுருந்தீங்கன்னா அந்த மூடி கலண்டு கீழே விழுந்துடும், தூக்கிடும் இந்த மூடியை. இப்போ இதை நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம். கீழே ஒரு ஓட்டை இருந்தது இல்லையா, அதை இந்த மாதிரி குக்கரில் தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டு கேஸ்கெட் போட்டு மூடிட்டு அந்த ஸ்டீம் வர்றதில் இதை வெயிட்டுக்கு பதிலாக இதை போட்டு வச்சிடணும். ஸோ இப்போ மேலே அந்த ப்ரெஷரில் ஆவி வரும்போது இது வழியாக வெளியில் வரும். வெளியில் ஆவி வந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 7 மினிட்ஸ் வேக விடணும். புட்டு நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா பின்னாடி அந்த ஓட்டை வழியாக ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு தள்ளலாம். இல்லைனா வீட்டில் ஏதாவது நம்மக்கிட்ட கம்பி இருக்குது அப்படின்னா அதை வச்சு தள்ளிட்டு லைட்டாக அப்படி இழுத்தோன்னா புட்டு அழகாக வெளில வந்துடும். சூப்பராக பைனாப்பிள் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் நார்மலாக கேரளா ஸ்டைலில் சாப்பிட்ணும் அப்படின்னா பயிறு பப்படம் வச்சு சாப்பிட்லாம், இல்லை கடலைக்கறி வச்சு காரமாக சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி ஸ்வீட்டாக பண்ண போகிறேன். அதனால் புட்டை நம்ம அப்படியே உதுத்துக்கிறோம். சூடாக இருக்கும் போதே உதுத்துனீங்கன்னா உதிர்ந்துடும். இதுக்கு ஸ்வீட்டுக்கு நீங்கள் வெள்ளை சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பொடித்த வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் ஒரு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். நெய் வேண்டாட்டி கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா அந்த வெல்லமெல்லாம் மெல்ட் ஆயிரும். நீங்கள் அப்புறமா சர்வ் பண்ணலாம். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ இல்லை ஸ்நாக்ஸ்க்கோ எப்படி வேணாலும் இது சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு புட்டு. பைனாப்பிள் ஜூஸ் சேர்த்துருக்கிறதுனால சுவையும் மனமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நார்மல் புட்டை விட. புட்டு மாவு எப்படி செய்யணுங்கிற வீடியோலாம் போட்டிருக்கிறோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.